அனைவருக்கும் வணக்கம். த அல்சிமிஸ்ட் அப்படிங்கிற இந்த புத்தகத்துடைய கதாநாயகன் சாண்டியாகோ அப்படிங்கிறவன் ஒரு கனவு காண்கிறான். அதுல எகிப்துல இருக்கிற பிரமிடுக்கு பக்கத்துல ஒரு பொக்கிஷம் இருக்கு அப்படின்னு அவன் கனவுல தெரியுது. அந்த பொக்கிஷத்தை அடையறதுக்காக அவன் பயணிக்கிறான். அந்த பயணத்துல அவனுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. உண்மையான பொக்கிஷம் அப்படிங்கிறது தங்கமோ வைரமோ கிடையாது. அது தன்னை அறிதல், நம்பிக்கை, தைரியம் அப்படிங்கிறது தான் உண்மையான பொக்கிஷம் அப்படிங்கிறது. நம்ம எல்லாருக்குள்ளேயுமே நம்ம இதயத்துக்குள்ள ஒரு கனவு அப்படிங்கிற விதை விதைக்கப்படுது. அந்த கனவை நோக்கி நம்ம பயணிக்கும் பொழுது அந்த பாதையில பலவிதமான சவால்கள் எல்லாம் இருக்கும். அந்த சவால்கள் எல்லாமே நம்ம இலக்கை அடைவதற்கான ஒரு வழிகாட்டி தான். நம்ம இதயம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நம்ம அந்த பாதையில பயணிக்கணும். த அல்சிமிஸ்ட் அப்படிங்கிற இந்த புத்தகம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, உண்மையான பொக்கிஷம் அப்படிங்கிறது நமக்கு உள்ளதான் இருக்கு. அதுக்கு நமக்கு தைரியம் தேவை, பொறுமை தேவை, நம்பிக்கை தேவை, கொஞ்சம் உள்ள அறிவு தேவை. ஸோ இந்த புக்கை பத்தி பகுதி பகுதியா சுஷிலா மாஸ்டர் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அடுத்த பகுதியை நமக்கு சொல்ல போறாங்க. வணக்கம் மாஸ்டர், நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். வணக்கம்மா. மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் கடந்த 7-8 வாரமாக இந்த ரசவாதி புக்ல இருந்து உங்களுக்கு கதையை சொல்லிட்டு வர்றேன், ஞானத்தை கொடுத்துட்டு வர்றேன். அதுல இப்ப சாந்தினி மாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த ரசவாதியினுடைய கதாநாயகனே ஆடு மேய்க்கும் சாண்டியாகோங்கிற சிறுவன் தான். அவன் தன்னுடைய கனவை நோக்கி போய்கிட்டே இருக்காரு. எங்க போறாருன்னா எகிப்தை நோக்கி போகணும்னு போயிட்டு இருக்காரு. அந்த எகிப்துக்கு போற வழியில நிறைய இன்னல்கள் எல்லாம் ஆகுது. அதுக்கப்புறம் இவர் ஒரு பாலைவன சோலையில கடைசியா போய் தங்கும்போது அந்த பாலைவன சோலையில ரசவாதிய சந்திக்கிறாரு. அது முதல்ல நான் விவரமா சொல்லிட்டேன். ரசவாதி என்ன பண்றாருன்னா, ரசவாதிக்கும் ஒரு கனவு வருது. அதாவது பிரபஞ்சம் மொழி தெரிஞ்ச ஒருவனுக்கு இங்க புதையல் தேடி வர்றவனுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், உதவி செய்யணும் அப்படின்னு அவருக்கும் ஒரு அதாவது அவருடைய பிரபஞ்சத்தை மொழி மூலமா அவருக்கும் தெரிவிக்கப்படுது. உடனே இவர் இவனை கண்டுபிடிக்கிறாரு, சாண்டியாகோவை, அந்த பாலைவன சோலையில. யாரு இங்க இந்த மாதிரி பிரபஞ்ச மொழி தெரிஞ்சவங்க யாருன்னு தெரிஞ்சோடனே சாண்டியாகோ வருவான். சரி, நீ என்ன சந்தின்னு சொல்லணும்னா 2 பேரும் போறாங்க. அதே இதுல பாலைவன சோலையில தங்கி இருக்கும்போது இவன் கூட இவனோட ஃப்ரெண்டு கூட வந்த ஆங்கிலேயர் இந்த ரசவாதியை ஆகணும்னு சொல்லிட்டு ரசவாதியை பார்த்தோன்னே கேட்பாரு. அது நீயே தெரிஞ்சுக்கோ, நீயே செஞ்சு பண்ணிக்கோன்னு சொல்லி அவருக்கு பதில் கொடுத்துட்டு, இவரை நீ நாளைக்கு காலையில என்னை பாருன்னு ஆரம்பிச்சு இவங்க 2 பேரும் பயணத்தை ஆரம்பிச்சு போய்கிட்டே இருக்காங்க. அதோட நான் சொன்னேன். போயிட்டு இருக்கும்போது 2 பேரும் நடுவுல இந்த பழங்குடியினருடைய இது சண்டைகளை பாக்குறாங்க. அவங்க இவங்களை சந்தேகத்தோட நீங்க யாரு, எங்க போறீங்கன்னு எல்லாம் போன இதுல விசாரிக்கிறாங்க. அப்ப இவன் சொல்றாரு, சாண்டியாகோ சொல்றான், பிரமிடுகள்ல இருக்கும் திசையை தொடர்ந்து நீ பிரயாணம் செஞ்சுட்டு இருக்கிறோமே, நிறைய பேரு இந்த மாதிரி பழங்குடியினர் எல்லாம் நம்ம கூட சண்டைக்கெல்லாம் வந்துருவாங்களா, நம்மளை போக விடுவாங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டோன்னு, அதுக்கு நீ பிரமிடுகள் இருக்கும் திசையை நோக்கி நீ செய்யும் போயிட்டு இருக்கிறீல்ல, அப்ப நீ என்ன செய்யணும்னா சகுனங்களை கூறுவதை கவனமா கேட்கணும். சகுனத்தை கேட்டுட்டு போனீங்கன்னா தான் நல்லது, வெற்றி அடைவேன். அதே உன்னுடைய புதையல் இருக்கும் இடத்தை இன்னமும் உன்னுடைய இதயத்தாலும் உனக்கு காட்ட முடியும்னு போன இதுலயே இதயம் பேசுறது அதெல்லாம் சொல்லிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிட்டே 2 பேரும் படுத்துறாங்க. நைட்டு ஆகிருது. அப்புறம் விடியும் போது பார்த்தா, விடிவதற்கு சற்று முன்னதாக அதோட முடிச்சிருந்தேன். இரவு மிக அதிக இருட்டாக இருக்கும். முடியறதுக்கு முன்ன காலையில காலை பொழுது இருட்டாக இருக்கும் அப்படின்னு அந்த பழமொழி கூறியதோட நான் லாஸ்ட் வீக் முடிச்சிருந்தேன். இப்ப மறுநாள் எந்திரிச்ச உடனே இவங்களுக்கு அன்னைக்கு ஆபத்தோட தெளிவான முதல் அறிகுறி தோன்றியது. ஆபத்து இருக்க போகுது அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா தெரியுது. உடனே சாண்டியாகோவும் ரசவாதிய அந்த பழங்குடியினர் வீரர்கள் எல்லாம் ஆயுதத்தோட விசாரிக்கிறாங்க. எங்க போயிட்டு இருக்கிறீங்க, என்ன, நீங்க யாரு அப்படின்னு கேட்டோன்னே அது நான் என்னுடைய
வல்லூருடன் வேட்டையாடி கொண்டிருக்கிறேன்னு யாரு சொல்றாங்க? இந்த ரசவாதி எப்பவுமே ஒரு வல்லூர் வச்சுட்டு இருப்பாரு. அது கூட நான் வல்லூர வேட்டையாட தான் நான் போய்க்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் உங்ககிட்ட எல்லாம் ஆயுதம் இருக்கா? உங்களை எல்லாம் நான் வந்து இப்ப செக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சாண்டியாகோ பைய பார்த்தோன்னே நிறைய காசெல்லாம் இருக்கு. எதுக்கு இவ்வளவு பொற்காசுகள் எல்லாம் வச்சிருக்க அப்படின்னு உடனே நான் வந்து எகிப்து வரைக்கும் போகணும். அதனால எனக்காக வச்சிருக்கேன் அப்படின்னு உடனே எங்க உன்னுடைய பையில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ரசவாதியினுடைய பைய வந்து செக் பண்ணுவாங்க. அவருடைய உடைமைகள் எல்லாம் சோதனை செய்யும் பொழுது ரசவாதியில என்ன இருக்கும்னா ஒரு திரவம் நிரம்பிய ஒரு சிறிய படிக குடுவை இருக்கும். அப்புறம் ஒரு கோழி முட்டையை விட சிறிது அளவான கொஞ்சம் சிறிதளவு பெரிதாக இருந்த அந்த மஞ்சள் நிற கண்ணாடியாலான ஒரு முட்டையும் முட்டை வடிவத்தில் இருந்த ஒரு இதை பார்க்குறான். இதை பார்த்த உடனே அந்த ஆள் வந்து இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பழங்குடியினர். அதுக்கு இவர் சொல்லுவாரு, யாரு ரசவாதி வந்து இந்த ரசவாத கல் இருக்குது பாத்தியா, ரசவாத திரவம் இருக்குது இல்ல, அது வந்து ஒரு எந்த நோய் வந்தாலும் சரி அதை குடிச்சோம்னா நல்லாகிரும். அந்த கல் இருக்குல்ல, அந்த ரசவாத கல் அதனுடைய சிறு துகள் வந்து எந்த ஒரு உலோகத்தையும் கூட தங்கமாக, அந்த ரசவாத கல்லினுடைய ஒரு துகள் வந்து எந்த ஒரு உலோகத்தையும் தங்கமாக மாத்திடும் அப்படின்னு சொல்லி யாரு ரசவாதியே சொல்றாரு அந்த பழங்குடியினர்கிட்ட. இதை கேட்டு அந்த அராபியர் எல்லாம் சிரிக்கிறாங்க. இது என்ன இது, இந்த சின்ன துகள் வந்து எல்லா உலோகத்தையும் தங்கமா மாத்துமா அப்படின்னுட்டு ரொம்ப கிண்டலா இது பண்றாங்க. சரி, அப்புறம் வந்து சாண்டியாகோவும் தங்களுடைய உடைமைகளோடு சரி நீங்க போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க சிறிது நேரம் தான், கொஞ்ச நேரம் தான் போயிருப்பாங்க. அப்ப வந்து ரசவாதியை பார்த்து சாண்டியாகோ கேட்கிறேன், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு, எதுக்கு அந்த ஆள்கிட்ட வந்து இப்படி இருக்குது என்கிட்ட அப்படிங்கறதெல்லாம் வந்து நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு ரசவாதி சொல்லுவாரு, இது வந்து வாழ்வினுடைய எளிய பாடங்களில் ஒண்ணுதான், உனக்கு காட்டுவதற்காக தான் நான் அப்படி செஞ்சேன். நம்ம வந்து நான் நிறைய பொக்கிஷங்கள் நமக்குள்ள இருக்குது, உனக்குள்ள இருந்து அவற்றை பத்தி நீ மத்தவங்க கிட்ட சொன்னீன்னா முயற்சிக்கும் போது அவர்கள் வந்து உன்னை வந்து நம்பிடுவாங்க, அரிதாகவே நம்புவாங்க என்று அந்த ரசவாதி பதிலளித்தார். ஆனா நான் வந்து இந்த ரசவாத கல்லு இதுதானே சொன்னேன், உங்ககிட்ட பொக்கிஷம் இருக்குதுன்னு சொன்னாதான் அவங்க வந்து அரிதான் நம்புவாங்க. அதனால திரும்பி பயணத்தை தொடர்றதுக்கு அவங்களுக்கு விட்டுட்டாங்க. இவங்க 2 பேரும் எப்பவும் போல பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறாங்க, பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னா இவங்க போற வழியில அவனுடைய முதல்ல வந்து சாண்டியாகோவனுடைய இதயம் இவனுக்கு பயத்தை கொடுக்கும், அது இதுன்னு இருந்துச்சு. இப்போ வந்து சாண்டியாகோ வந்து இதயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. இதயத்தோட நண்பர்கள் ஆகிட்டு இதயம் என்ன சொல்லுதோ அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிறான். அப்ப சாண்டியாகோ இதயம் என்னங்குது, அவனோட பேசும் பொழுது அவனுக்கு ஒரு தூண்டுதலையும் வலிமையும் கொடுப்பதற்காகவே. அது இப்பெல்லாம் வந்து அது பயப்படும்படியான எந்த விஷயத்தையும் அதோட இதயம் பேசுறது இல்ல. இவனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தூண்டுதல், நீ போய் எடுக்கலாம், உனக்கு புதையல் கிடைக்கும், நீ வந்து வலிமையா இருக்கிறங்கிறத மட்டும்தான் அவங்கிட்ட இதயம் வந்து பேசுது. அவன் வந்து எது வந்துன்னா, உனக்கு வந்து நான் சொல்றேன் கேளு, சாண்டியாகோ கிட்ட இதயம் பேசுது. மௌனமான பாலைவனத்துல வந்து மனச்சோர்வு, ரொம்ப மனச்சோர்வு ஊட்டுபவையாக இருந்தன. சாண்டியாகோவின் மிக வலிமையான பண்பு என்னங்கிறத இதயம் வந்து, ரொம்ப வலிமையான பண்பு என்ன உனக்கு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இதயம் வந்து அவங்ககிட்ட எடுத்துக்க சொல்லுது. அது வந்து தன்னுடைய செம்மறியாடுகளை எல்லாம் விட்டுவிட்டு தன்னுடைய கனவை பின்தொடர்ந்து நீ வாழ முயற்சிப்பதற்கு அவனுக்கு இருந்த துணிச்சலை பத்தி சொல்லுது. அப்புறம் அந்த கண்ணாடி கடையில அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு இருந்த உற்சாகமும் அவனுடைய மிக வலிமையான பண்பு நலன் அப்படின்னு வந்து இதயம் வந்து அவனுடைய துணிச்சலையும் அவனுடைய பண்பு நலன்களை பத்தியும் ரொம்ப பெருமையா வந்து சாண்டியோகா கிட்ட இதயம் பேசுது. அவன் வந்து இன்னும் வந்து நீ கவனித்திராத சில விஷயங்கள் எல்லாம் உனக்கு நான் சொல்றேன். ஒரு தடவை உங்க அப்பாவோட துப்பாக்கிய நீ வந்து எடுத்து வச்சிருந்த. அத வந்து நீ ஒரு முறை வந்து தந்தையிடமிருந்து எடுத்து வச்சிருந்த துப்பாக்கியை வந்து நான் ஒளிச்சு வச்சுட்டேன். இதையும் சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா, அந்த துப்பாக்கி உன்கிட்ட இருந்துச்சுன்னா, உன்னையே நீ சுட்டுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருந்துச்சு. அதிலிருந்து நான் உன்னை காப்பாத்துனேன். இன்னொன்னு வந்து உனக்கு ஒரு நாள் வந்து அந்த மரத்தடியில பாழடைஞ்ச கோவில்ல இருந்த இல்லையா? அப்போ ஒரே வாந்தி எடுத்துட்டு முடியாம படுத்திருந்த.
அப்ப வந்து உன்னை காப்பாத்தினது நான் தான், போக விடாம. ஏன்னா சில திருடர்கள் எல்லாம் உன்னுடைய ஆடெல்லாம் நீ போற வழியிலேயே நின்னுட்டு உன்னுடைய ஆடுகளை எல்லாம் அவங்க பறிச்சுட்டு உன்னை சாகடிக்கணும்னு இருந்தாங்க. அதுல இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக தான் உனக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப வாந்தி எடுத்து முடியாம படுத்திருந்தேன். வேறு பாதையில் வந்து நீ போயிருப்பதாக நினைச்சு அவங்களும் போயிட்டாங்க. அதனால ஒருவனுடைய இதயம் வந்து எப்பொழுதுமே அவனுக்கு உதவிதான் செய்யுமா அப்படின்னு ரசவாதிய பார்த்து இதெல்லாம் இதயம் இவங்கிட்ட பேசுனதுனால ரசவாதி கிட்ட கேட்பான் சாண்டியாகோ. அதுக்கு அவன் சொல்லுவான், ஆமா, இதயம் எப்பொழுதுமே வந்து கனவுகளை நோக்கி செல்பவர்களுக்கு மட்டுமில்ல, வயதானவர்களுக்கும் அது வந்து நல்ல உதவி செய்யும் எப்பவுமே. அப்படியானா நான் ஒருபோதும் வந்து ஆபத்திலேயே நான் சிக்கிக் கொள்ள மாட்டேனா? என்னை இத்தனை ஆபத்துல இருந்து காப்பாத்தி இருக்குது. இனிமேலும் என்ன செய்ய முடியுமோ இதயத்தினால அது மட்டும்தான் செய்யும் சாண்டியாகோ. எல்லா இதையும் நிச்சயமா வந்து எல்லாத்துல இருந்தும் அதை காப்பாத்த முடியாது. அப்போ ஒரு நாள் ம ஒரு மத்தியான வேலை இருக்கும். பழங்குடியினர் கூட்டத்தின் முகாமை அவர்கள் வந்து கடந்து போறாங்க. அங்கெல்லாம் முகாம் போட்டிருக்காங்க. அத கடந்து போகும்பொழுது, ஒவ்வொரு மூலையிலும் அழகான நல்ல வெள்ளை நிற அங்கியும், அதே மாதிரி தலையில வந்து ப்ளூ கலர் இதுவும் போட்டு ட்ரெஸ் போட்டுட்டு நெறைய பேர் நின்னுட்டு இருப்பாங்க. சண்டை சண்டை கதைகள் எல்லாம் பரிமாறிட்டு இருப்பாங்க. சண்டைக்கு போய் வந்ததெல்லாம். அப்போ வந்து சாண்டியாகவும், ரசவாதியும் அந்த முகாம கடந்து போறாங்க. நமக்கு எந்த ஆபத்தும் இல்லையா? அப்படின்னு சாண்டியாகோ வந்து சொல்லுவா. நம்ம கடந்துட்டோம் இந்த முகாம அப்படின்னு. அத பார்த்தோனே ரசவாதிக்கு வந்து ஒரே கோபம் வந்துரும். உன்னுடைய இதயத்தில் நம்பிக்கை கொள். ஆனால் நீ ஒரு பாலைவனத்திலேயே தான் நம்ம இருக்கிறோங்கிறத ஒருபோதும் நீ மறந்துறாத. ஏன்னா, பாலைவனம் வந்து எப்படின்னா, மக்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, சண்டையினுடைய அலறல்களை பிரபஞ்ச ஆன்மாவால் கேட்க முடியும். அதனால இந்த பூமியில் என்ன உள்ள அனைத்து விஷயங்களையும், பின்விளைவுகளையும் துன்புறுத்துவதிலிருந்து யாராலுமே நம்ம தப்பிக்க முடியாது. இந்த பாலைவனத்திலிருந்து போக வரைக்கும் நீ வந்து, "ஓ! தப்பிச்சுட்ட. எனக்கு ஒரு ஆபத்து இல்லன்னு நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு." அப்படின்னு சொல்லிட்டே இவங்க சரின்னு ரசவாதின்னு கூற்றும் சரிதான். ஏன்னா, நம்ம கொஞ்சம் தூரம் போறதுக்குள்ள கூட அந்த குடையினர் வந்து நம்மள பிடிப்பாங்க. அப்படின்னு நினைச்சுட்டு இவரும் போய்க்கிட்டே இருக்கான் சாண்டியாகோவும். அப்ப 2 பேரும் குதிரையில ஏறி போறாங்க. அப்ப வந்து ஒருத்தன் வர்றான் வந்து, "நீங்கள் இதற்கு மேல எங்கும் போக முடியாது. பழங்குடியினர் எல்லாம் சண்டை இட்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு மேல நீங்க போக்கூடாது" அப்படின்னு பிடிப்பாரு. அவன் அந்த ரசவாதி சொல்றான், குதிரை வீரர்களுடைய கண்களை நேருக்கு நேர் பார்த்து, "நாங்கள் அதிக தூரம் போகப் போவதில்லை. இன்னும் கொஞ்ச தூரம் தான் நாங்க போக வேண்டிய இடம் இருக்கு. அதனால நாங்க போறோம்." அப்படின்னோனே அவங்க ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க. ரசவாதியும், சாண்டியாகோவும் தொடர்றாங்க. அப்ப சாண்டியாகோ வந்து ரசவாதியினுடைய கண்களை கவனிப்பாரு. இந்த கண்களை பார்த்து நீங்க அந்த பழங்குடியினர்கிட்ட பேசணும்னு அவங்க எப்படி மயக்கமா, அதாவது அ நீங்க பார்த்த விதத்தைக் கொண்டு அவர்கள் மீது நீங்களே ஆதிக்கம் செலுத்தி விட்டீர்கள் போல. சரி, சரி போங்கன்னு அவங்களும் நம்மள அனுப்பிச்சுட்டாங்க. அ அ அப்படின்னு சொல்லுவோம் சாண்டியாகோ. இல்ல, உன் கண்கள் எல்லாம் உன்னுடைய ஆன்மாவின் வலிமையை தான் வெளிப்படுத்துகின்றன. ஆன்மாவினுடைய இதுதான் நமக்கு கண்களே வெளிப்படுத்தும் அப்படின்னு ரசவாதியும் சொல்றாரு. அது உண்மைதான் அப்படின்னு நினைச்சுட்டு சாண்டியாகோ 2 பேரும் வந்து கடந்து வந்திருந்த முகாமில் ஆயுதங்களுடன் இருந்த ஏராளமான பேர் ஆயுதம் வச்சுட்டு இருக்காங்க. ஒரே ஒரு வீரன் மட்டும் இவங்க 2 பேத்தையும் பார்த்துட்டே நெடுநேரம் பார்த்துட்டே இருக்கிறத வந்து சாண்டியாகோவும் கவனிச்சுட்டு இருக்கிறான். இறுதியில் வந்து என்ன ஆகும்னா, நாம 2 பேரும் விரைவில வந்து நம்முடைய சொந்த வழிகளில் பிரிந்து போறோம். இன்னும் கொஞ்சம் தூரத்துல. அதனால நீங்க ரசவாதத்த பத்தி இப்பவாவது எனக்கு சொல்லி தருவீங்களா? அப்படின்னு சொல்லி சாண்டியாகோ கேட்பான். அப்ப வந்து ரசவாதத்தை பற்றி ஏற்கனவே தான் உனக்கு தெரியுமே. பிரபஞ்ச ஆன்மாவுக்குள் ஊடுருவி உனக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ள புதையலை கண்டுபிடிப்பதை பற்றி தான் அது. அதனால நான் அதை பற்றி எல்லாம் கேட்கல. உங்களுடைய சுயத்தை ஈயத்த ஈய ஒரு ஈயமா இருந்துச்சுன்னா, அத வந்து காய்ச்சி நீங்க தங்கமா மாத்துறீங்கல்ல. அத பத்தி தான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். சாண்டியாகோ கேட்பான். அதுக்கு வந்து அந்த பாலைவனத்த போல அந்த ரசவாதியுமே ரொம்ப அமைதியா ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டாரு. ஏன்னா, எப்படி அந்த ஈயத்த வந்து தங்கமாக்குறதுன்னு கேட்டோனே, அதுக்கான பதில வந்து சொல்லவே மாட்டாங்க. சரி, இப்ப 2 பேரும் வந்து உணவருந்துவதற்காக ஒரு இடத்தில் இளைப்பாறிய பொழுது, அப்பதான் அந்த ரசவாதி வந்து பதில் சொல்றாரு. பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே பரிணாம வளர்ச்சி தான்.
பரிணாம வளர்ச்சி அடைந்ததுதான் அப்படின்னு அறிவார்ந்த மனிதர்களை பொறுத்தவரை தங்கம் என்பது மிக அதிகமான பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ள ஒரு உலோகம்தான். பொதுவா தங்கங்கிறது என்ன, ஒரு சிலர் நிறைய ஆசைப்பட்டு தங்கம் தங்கம்னு அலையிறாங்க. ஆனா இது பரிணாம வளர்ச்சி அதிகமா அடைஞ்சுள்ளது உலோகங்கள்ல தங்கமும் ஒன்று. அதை மட்டும் தெரிஞ்சுட்டாங்கன்னா எப்பவுமே இதுக்காக அலைய மாட்டாங்க. அறிவார்ந்தவர்கள் வார்த்தைகளை மக்கள் ஒரு பொழுதும் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. எனவே தங்கம் பரிணாம வளர்ச்சியின் ஒரு அடையாள சின்னமாக பார்க்கப்படுவதற்கு பதிலாக சண்டைக்கான அடித்தளமாக ஆகிவிட்டது. அது தங்கம் பரிணாம வளர்ச்சி தான் விட்டுருந்தாங்கன்னா இதுக்காக அலைஞ்சுக்க மாட்டாங்க, இதை கிடைக்கணும்னு அலைய மாட்டாங்க, சண்டை போட்டுக்க மாட்டாங்க அப்படின்னு ரசவாதி சொல்றாரு. அப்ப விஷயங்கள் எல்லாம் பல மொழிகளை பேசுது இல்லையா அப்படின்னு சாண்டியாகோ சொல்லிட்டு, ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒட்டகத்தின் முனகலை கூட நான் அது ஏதோ பாவம் வலிக்காக முனகிட்டு இருக்குது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப கொஞ்ச நாளா தான் நான் இந்த பிரபஞ்ச மொழியினுடைய இதெல்லாம் தெரிஞ்சுன்னேன். அது ஆபத்தை உணர்த்திய ஒரு சமீட்சையா தான் இருக்குது. ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிறது தான் அது முனகல் மூலமா நமக்கு தெரிவிக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த விஷயங்கள் அனைத்துமே ரசவாதிக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்க கூடும் என்று நினைத்த அவன் உடனடியாக தன்னுடைய பேச்சை நிறுத்திட்டான். ஏன்னா நமக்கு தெரிஞ்சதை விட ரசவாதிக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஒட்டகத்தினுடைய மொழியை பத்தியும், இதனால நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு நிறுத்திடுறான். அப்ப உண்மையான ரசவாதிகளை எனக்கு தெரியும் என்று அந்த ரசவாதி தன்னுடைய விளக்கத்தை சொல்லிட்டு வர்றாரு. அவர்கள் உண்மையான ரசவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களை தங்களுடைய பரிசோதனை கூடங்களில் பூட்டிக் கொண்டு தங்கம் பரிணாம வளர்ச்சி அடைவதைப் போலவே தாங்களும் படிப்படியாக வளர்ச்சி அடைய முயற்சிப்பார்கள். பிறகு அவர்கள் அந்த ரசவாத கல்லை அப்படிதான் கண்டுபிடிச்சாங்க. ஏனெனில் ஏதோ ஒன்று படிப்படியாக வளர்ச்சி அடையும் அதை சுற்றி இருக்கின்ற அனைத்துமே பரிணாம வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம். சாரிம்மா. அதாவது இந்த ரசவாதிகள் உண்மையான ரசவாதிகளை பத்தி அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு ஒரு ஏதாவது ஒரு பரிசோதனை கூடங்கள்ல இருந்துட்டு அவங்க ஈயத்தை காய்ச்சி அந்த தங்கமா பரிணாம வளர்ச்சி அடையும் பொழுது அது கூட அந்த முயற்சி செய்யறாங்க இல்லையா, அவங்களும் படிப்படியாக வளர்ச்சி அடைவாங்க. அதனால அந்த தங்கத்தை சுற்றி இருக்கிற அனைவருமே படிப்படியாக வளர்ச்சி அடைவாங்கங்கிறத சொல்லி வர்றாரு ரசவாதி. அதுதான் ரசவாத கல்லினுடைய இதுன்னு. மற்றவர்கள் அந்த கல்லை என்ன பண்றாங்க, தற்செயலாக கண்டுபிடித்து அவர்களுடன் ஏற்கனவே அந்த பரிசு இருந்தது அப்படிங்கிறத இவர் ரசவாதி பத்தி சொல்றாரு. வேறு சிலர் தங்கத்தின் மீது மட்டுமே ஆர்வம். இப்ப நம்மளை எல்லாம் எடுத்துட்டா தங்கம் மட்டும் நமக்கு பிடிக்கும், தங்கத்தின் மீது மட்டுமே ஆர்வம் இருக்கும். அவர்கள் அந்த ரகசியத்தை ஒருபொழுதும் கண்டுபிடிக்கவும் மாட்டாங்க. ஈயம், தாமிரம், இரும்பு ஆகிய ஒவ்வொன்றுக்குமே ஒரு தனித்துவமான ஒரு நோக்கம் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இன்னொரு பொருளினுடைய பிறவி நோக்கத்துடன் குறிக்கின்ற எவரொருவரும் தங்களுடைய சொந்த நோக்கத்தை ஒருபொழுதும் கண்டுபிடிக்க மாட்டார்கள் அப்படின்னு ரசவாதி சொல்ற வார்த்தைகள் ஒரு சாபம் போல இவனுக்கு எதிரொலிக்குது. அப்ப கீழே குனிஞ்சு அந்த இடத்துல நிலத்துல இருந்து ஒரு சங்கை எடுக்கிறாரு சாண்டியாகோ. அந்த சங்கை பார்த்தோன்னே சாண்டியாகோ சொல்றான், இந்த சங்கு காது அருகே நீ கொண்டு போய் பாரு அப்படின்னு சொன்னோடனே ரசவாதி சொல்லுவாரு, இந்த சங்கு என்னன்னா, இந்த பாலைவனம் முதல்ல கடலா இருந்துச்சு, எப்பவுமே அந்த சங்கு காத்துட்டு இருக்குது, எப்படியுமே இது நம்ம கடலா வருவாங்க நமக்கு அப்படிங்கிறத இதை உணர்த்துது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தங்களுடைய குதிரைகள் மீது ஏறி திருப்பியும் எகிப்தின் பிரமிடுகளை நோக்கி இருந்த திசையை நோக்கி பறந்து போறாங்க. அப்ப சூரியன் அப்படியே மறைஞ்சிட்டு இருக்குது. அப்ப சாண்டியாகோவின் இதயம் ஆபத்திற்கான ஒரு சமீட்சையை கொடுக்குது. ஏதோ ஆபத்து வரப்போகுது அப்படின்னு அவனுடைய இதயம் சொல்லுது.
பிரம்மாண்டமான அந்த மணல் குன்றுகள் எல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் ரொம்ப குன்று குன்றா சூழ்ந்து இருக்குது இவங்களை. அந்த ரசவாதி வந்து நிச்சயமா வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி நம்ம ஆபத்துல மாட்ட போறோம்னு. அவரை திரும்பி பார்க்குறோம் சாண்டியாகோ. ஆனால் அவர் வந்து எந்த ஆபத்தையும் உணராதவர் போல அப்படியே போயிட்டு இருக்காங்க. 5 நிமிஷத்துக்கு பிறகு 2 குதிரை வீரர்கள் தங்களுக்கு முன்னால வர்றாங்க. அவங்கள பார்த்தோன்னேவே சிறிது தூரத்தில் வந்து சாண்டியாகோ அந்த 2 பேத்த பார்க்குறோம். அப்ப ரசவாதியிடம் வந்து அதை பற்றி கூற அப்படியே திரும்பி சொல்ல நினைக்கும் போது என்ன பண்றாங்க, 2 குதிரை வீரர்கள் இருந்த இடத்தில் இப்போ 10 பேர் வந்துட்டாங்க. பிறகு 100 பேர். அதன் பிறகு அந்த மணக்குன்றுகளில் எல்லா இடங்களிலும் ஒரே போர் வீரர்களா நிக்கிறாங்க. அத பார்த்தோனே பழங்குடியினத்தைச் சேர்ந்த அவர்கள் என்ன பண்றாங்க, எப்படி இருக்காங்கன்னா, நீல வண்ணத்துல ஆடை அணிஞ்சிருக்காங்க. தங்களுடைய தலைப்பாகையும் கருப்பு நிறத்துல அணிஞ்சு, முகமெல்லாம் சுத்தமா மூடி இருக்காங்க. கண்கள் மட்டும் தான் தெரியுது. தூரத்துல இருந்து பார்த்தபோது இவங்க 2 பேரும் பயந்துக்கிறாங்க. அவங்க கண்ணு மட்டும் தான் தெரியுது. அவர்களுடைய ஆன்மாக்களின் வலிமையை வெளிப்படுத்துது அந்த கண்கள். அதே கண்கள் மரணத்தையும் அறிவித்தன. அப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, சாண்டியோவும், ரசவாதியும் அருகில் இருந்த ஒரு ராணுவ முகாமுக்கு இவங்க 2 பேத்தையும் இழுத்துட்டு போயிடுறாங்க. இழுத்துட்டு போய் ஒரு கூடாரத்துல 2 பேத்தையும் அடைக்கிறாங்க. அங்க வந்து அந்த வீரர்களின் தலைவன் வந்து இவர்கள பார்த்து 2 பேத்தையும் பார்த்து பேசுறாரு. என்னன்னா, நீங்க தான் அந்த உளவாளிகளா? அந்த எதிரில அந்த பாலைவன சோலையில நாங்க படையெடுக்கும்போது, நீங்க தான் எல்லாம் உளவாளிகளா இருக்கிறீங்க. நீங்க உளவாளிகள் தானே? அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப வந்து இல்ல, நாங்கள் வெறும் வழிப்போக்கர்கள் தான். உளவாளிகளே கிடையாது. அப்ப 3 நாட்களுக்கு முன்னையே நான் உங்களுடைய எதிரிகளின் முகாமில் உங்களை எல்லாம் பார்த்தனே அப்படின்னு பேசிட்டு இருக்கும்பொழுது, இல்ல நாங்க வந்து சும்மா பாலைவனத்தை சுற்றி திரிகின்றவங்க தான். அப்படின்னு ரசவாதி சொல்லுவாரு. எங்களுக்கு தெரியவே தெரியாது. எந்த ஒரு இதுவும் எந்த குரூப்பையும் நாங்க சேர்ந்தவங்க இல்ல. என்னுடைய நண்பனான இவனுக்கு நான் ஒரு வழிகாட்டியாக நான் இப்ப என் நண்பன் தான் இவரு சாண்டியாகோ. இவனுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்து தான் நான் கூட போயிட்டுருக்கிறேன். "உன்னுடைய நண்பன் என்ன செய்றான்?" அப்படின்னு உடனே அந்த தலைவர் கேட்பாரு. அவன் ஒரு ரசவாதி. ரசவாதி வந்து என்ன பண்றாருன்னா, இப்ப சாண்டியாகோவ மாட்டி வைக்கிறாரு. "உன் நண்பன் என்ன செய்றாருன்னொன்னே, அவன் ஒரு ரசவாதி" என்று அந்த ரசவாதி பதில் அளிக்கிறாரு. இயற்கையின் ஆற்றல் எல்லாம் இவனுக்கு புரியும். இவன் தன்னுடைய அசாதாரணமான சக்திகளை கூட உங்ககிட்ட காட்ட விரும்புறாரு. அப்படின்னு சொன்னோனே சாண்டியாகோ வந்து இத கேட்டவுடனே பயமாகிருது இவனுக்கு. என்னடா இது! நம்மள போய் ரசவாதின்னு வந்து சொல்றாரு. அதுவும் எல்லா சக்தியும் எனக்கு தெரியும்னு வேற சொல்றாரு. அப்போ ஒரு அந்நியனுக்கு இங்கே என்ன வேலை? அப்படின்னு இன்னொரு பழங்குடி வீரன் வந்து கேட்கிறாங்க. அப்ப சாண்டியாகோ வந்து என்ன பண்றாருன்னா, எதுவும் கூறுவதற்கு முன்பாவே அந்த ரசவாதி வந்து, உங்கள் பழங்குடியின மக்களுக்கு கொடுப்பதற்காகவே இவன் பணமெல்லாம் நெறைய கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படின்னா, சாண்டியாகோ கிட்ட இருந்த பையில இருந்த பணத்தை எல்லாம் அந்த தலைவர்கிட்ட எடுத்து குடுத்துடுறாரு ரசவாதி. உடனே அராபிய வார்த்தை கொ தெரியுமில்ல இவனுக்கு. பேசாமல் அந்த பொற்காசுகளை எல்லாம் வாங்கிக்கிறான் அந்த தலைவன். ஏராளமான ஆயுதங்களை வாங்க போதுமானதாக நமக்கு இருக்கும். காசு நெறைய கிடைச்சிருச்சு அப்படின்னு அந்த தலைவருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிருது. அப்ப இறுதியில வந்து ஒரு ரசவாதிங்கிற அந்த வீரன். அதுவா இயற்கையும், இவ்வுலகத்தையும் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு மனிதன் தான் அவன். அவர் விரும்பினால் வெறுமனே காற்றின் ஆற்றலை கொண்டு கூட உங்க முகாமை எல்லாம் அழிச்சிருவாரு. அது தெரியுமா உங்களுக்கு? ரசவாதிங்கிறவன் வந்து இத கேட்ட உடனே அங்கிருந்த எல்லோரும் சிரிக்கிறாங்க. என்னன்னா, போரினால் ஏற்படும் அழிவுகளுக்கே நாங்க பழக்கப்பட்டிருக்கிறோம். மேலும் காற்று வந்து நாங்க எங்கள கொல்லாதுங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப என்ன காத்துனால எங்கள வந்து இதெல்லாம் அழிச்சிருவீங்கன்னு சொல்றீங்களே! அப்படின்னுட்டு உடனே அந்த பழங்குடி இது நான் பார்க்கணும் அத. அவன் எப்படி காத்த வந்து இது பண்றான்னு. உடனே வந்து அவனுக்கு ரசவாதி சொல்றாரு, காத்தோட ஆற்றல் அவனுக்கு தேவைப்படுதுன்னா, அவனுக்கு ஒரு 3 நாள் டைம் குடுங்க. அப்ப வந்து அந்த காற்றினுடைய சக்திய அவன் வந்து வெளிக்காட்டுவான். ஆ அத செய்ய முடியாமல் போனால், நாங்க வந்து உங்கள் பழங்குடியின் கௌரவத்திற்காக நாங்கள் பணிவோடு எங்கள் உயிர்களையே உங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம்னு ரசவாதி வந்து ஒரு இது சொல்லிருவாரு. யாரு? பழங்குடியினர்கிட்ட. உடனே அவரு சொல்லுவாரு பழங்குடியினர் தலைவர் "எங்களுக்கே சொந்தமாக ஆகியுள்ள ஒன்றை நீ எனக்கு குடுக்குறியா? அத எப்படி கொடுக்க முடியும்? இப்போ நீங்க 2 பேரும் எங்களுக்கு சொந்தமாகிட்டீங்க. திருப்பி என்ன குடுக்க போறீங்க?" அப்படின்னு அந்த தலைவர் வந்து ஆணவத்தோட சொல்லிட்டு, ஆனாலும் அவர் வந்து பார்க்கலாம். இந்த வழிப்போக்கர்களுக்கு 3 நாள் டைம் குடுக்குறாங்க. இப்ப சாண்டியாகோ வந்து ரொம்ப பயத்தால நடுங்கி போயிடுறான். அப்ப ரசவாதிய பார்த்து சாண்டியாகோ வந்து கூடாரத்துக்கு வெளியே வந்தோனே, "என்ன நீ
நீ இப்படி பண்ணிட்டியே, நீ பயந்து போயிருப்பதை நீ அவங்க பாத்தர போறாங்க, நீ மட்டும் அதை பயந்துட்டு இருக்கிறதா காட்டாத அப்படின்னு வேற ரசவாதி சொல்லுவாரு. உடனே சாண்டியோகோ அவள் பேசக்கூட முடியாம அவன் வந்து அந்த முகாமில் இருந்து ரொம்ப மையப்பகுதிக்கு வந்த பிறகுதான் அவனால் தன் வாயை திறந்த எப்படியோ அந்த முகாம் விட்டு வெளியே கூப்பிட்டு வந்துட்டான் ரசவாதி. வந்து 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேணா அவங்கள கைது செய்ய வேண்டிய தேவை அந்த அரேபியர்களுக்கு இப்ப இல்லை. எனவே அவர்களுடைய குதிரைகளை மட்டும் அரேபியர்கள் வந்து அவர்களிடமிருந்து குதிரைகள் எல்லாம் அவங்க கைப்பற்றிட்டாங்க. நீங்க 2 பேருக்கு 3 நாள் டைம், அந்த 3 நாளுக்குள்ள காற்றால எப்படி நீ காற்றா மாற முடியும் அப்படிங்கிறத எனக்கு காட்டணும் அப்படின்னு சொன்னோடனே உடனே சாண்டியாகோவுக்கு ரொம்ப அழுகையும் வருது. என்ன பேசுறதுன்னு தெரியறது இல்ல. ரசவாதி பார்த்து, என்னிடம் இருந்த எல்லாத்தையும் நீங்க அவங்களுக்கு கொடுத்துட்டீங்களே, நான் என்ன ஒட்டுமொத்த வாழ்க்கையில சேர்த்திருந்த அத்தனையும் நீங்க அள்ளி கொடுத்துட்டீர்களே அப்படின்னு சாண்டியோகோ அப்படியே புலம்புறான். புலம்புனோடனே, நீங்க சாக வேண்டி இருக்கிற டைம் இது. உன்னுடைய உடைமைகள் உனக்கு எந்த விதத்தில் பயன்படும் சொல்லு பார்க்கலாம். உன்னுடைய பணம் வந்து ஒரு 3 நாட்களுக்கு நம்மளை இப்ப காப்பாத்தி இருக்குது இல்லையா? அதை கொடுத்துன்னே தானே அவனுங்க வந்து பணம் ஒருவருடைய உயிரை காப்பது அடிக்கடி நிகழக்கூடிய ஒன்று இல்ல இல்லையா? இந்த டைம்ல நம்ம வந்து பணத்தை பெருசா பார்க்க கூடாது. நம்ம உயிர் தான் நமக்கு முக்கியம். உன்னுடைய பணத்தை நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரசவாதி சொல்லி அங்கிருந்த வீரர்களில் ஒருத்தர்கிட்ட ஒரு சிறிதளவு தேநீர் கேட்கிறான் ரசவாதி. அதை வாங்கிட்டு அவன் உடனடியாக அப்படியே ஆசுவாசப்பட்டுறான். அப்ப வந்து சொல்றான், நீ வந்து மெதுவான வார்த்தைகள்ல முணுமுணுத்து நீ வந்து அவனால என்ன ரசவாதி சொல்றாருன்னு புரிஞ்சு கொள்ளவும் முடியல. ஆனா வழக்கத்திற்கு மேலான ஒரு மென்மையான குரலில் வந்து சாண்டியாகோ பார்த்து என்ன சொல்றாங்க, உன்னுடைய பயங்களுக்கு வந்து அடிபணிந்தே விடாது இந்த டைம்ல. நீ பயந்தீன்னா உன்னை இதயத்துடன் உன்னால பேசவே முடியாது. உன் உதயம் வந்து உன்கிட்ட பேசினாதான் நீ என்ன செய்யலானே தெரிய முடியும். அதனால என்னை காற்றாக மாத்த சொல்லி இதை பத்தி சொல்லிட்டியே ரசவாதி, நான் எப்படி காத்தா மாட்டுவேன், எனக்கு ஒரு யோசனையுமே தெரியாது அப்படின்னு ஒருவன் தன்னுடைய கனவை வந்து நனவாக்குறதுக்காக போயிட்டு இருக்கிற இல்லையா, தான் அறிந்து இருக்க வேண்டிய அனைத்தையும் அவன் அறிந்திருந்தான். ஆனா ஒரே ஒரு விஷயம்தான், ஒருவன் தன் கனவை வந்து அடைவதை சாத்தியமாக ஆக்குகிறது. தோல் குறித்துமே பயப்படல, என்னை காற்றாக மாற்றிக்கொள்வது எப்படின்னு தான் எனக்கு தெரியலன்னு அப்படியே புலம்பி தள்ளுவான் சாண்டியாகோ. அப்படின்னா நீ வந்து அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அது அது வந்து உன் உயிர் அதை சார்ந்துள்ளது. அதனால நீ கத்துதான் வேணும் காத்தா மாத்துறத பற்றி அப்படின்னு சொல்லி அப்படியே உடனே போவாய். தங்கள் கனவுகள் எவை என்று தெரியாமலேயே நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் இங்க வந்து இறந்துட்டாங்க. அதனால நீ வந்து கவலைப்படாம வழக்கமா மரணம் பற்றிய அச்சுறுத்தலானது மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து அதிக விழிப்புணர்வு பெறறதுக்காக தான் அவர்களுக்கு உதவுது. அதனால நீ வந்து முதல் நாள் கடந்து போனது அருகே ஒரு மிக முக்கியமான சண்டை இது பண்ணிட்டு இருக்குது. ஒண்ணுமே பண்ண முடியல. முதல் நாள் போயிருச்சு. காயப்பட்ட ஏராளமான வீரர்களை எல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க. சண்டை நடக்குது. எல்லாம் பண்ணிட்டு இருக்குது. ஒரு வீரன் வந்து தன்னுடைய இறந்து போன வீரனை பார்த்து கேட்கிறான், உனக்கு டைம் ஆகிருச்சு கரெக்டா? அதனாலதான் நீ வந்து இறந்துட்ட. அப்படி நீ வந்து நம்முடைய உடனே நீங்க வந்து என்ன சொன்ன, நீங்க வந்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது, சண்டை நடந்துட்டு இருக்குது, நான் எப்படி காத்தா மாறணும்னு தெரியாம பயந்துட்டு இருக்கிறேன். நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு ரசவாதி கேட்டா, நான் வல்லூருக்கு உணவளிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். உடனே வந்து என்னை வந்து காற்றாக மாற்றிக்கொள்ள முடியாமல் போனா நம்ம 2 பேருமே இறந்துருவோமே, பிறகு ஏன் நீங்கள் இப்ப போய் வல்லூருக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நம்ம 2 பேரும் இறந்துருவேமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட வந்து சாண்டியாகோ சொல்றான். அப்ப வந்து இங்க வந்து நான் வந்து இறக்க போறதில்ல. என்னை வந்து காற்றாக மாற்றிக்கொள்வது எப்படின்னு எனக்கு தெரியும். நீ மட்டும்தான் சாகப் போற அப்படின்னு ரசவாதி கூறினார். டைம் இருக்கா? இல்ல சாந்திமா? டைம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இதோட நம்ம ஸ்டாப் அப்போ பண்ணிக்கலாம். சரி. அப்போ வந்து இதோட அப்புறம் நிறுத்திக்கலாம் வேணாம். நீ வந்து காத்தா மாறுறது எனக்கு தெரியும்னு ரசவாதி சொல்றாரு. பட் இவன் வந்து ரொம்ப பயந்துட்டு இருக்கான். எனக்கு தெரியும் எப்படி காத்தா மாத்துறது அப்படிங்கறத ரசவாதி சொல்லி முடிக்கிறாரு.
ஓகேம்மா, ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு. 2 பேரும் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ அடுத்த பகுதியில் வந்து அவங்க எப்படி அவங்க கிட்ட இருந்து வெளியில வருவாங்கங்கிறது தான் ஆமா ஆமா, அவன் ஸ்டோரியா எப்படி இருக்க காத்தா போகுது. மாறுறாங்கிறத பத்தி அந்த இதயத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கிறதோட 4 பக்கம் படிச்சுட்டேன் இருந்தா கூட. ஓகே, அடுத்தது. போதும்மா, டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நல்லா சொன்னீங்க. இதோட தொடர்ச்சியை நம்ம வந்து அடுத்த செஷன்ல பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். ரொம்ப நன்றி. இதோட நான் இங்க ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.